மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சொந்தங்களே, ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி ஏராளமான நிகழ்வுகள் அற்புதமாக போய் மக்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இல்லத்தில் இறையாட்சி என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம், என்ன பேச போகிறோம் என்பதை பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க ஐயா, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஆர் செபாஸ்டின். ஞான ஒளிரும் பங்கு பேரவையின் துணைத் தலைவராக இப்பொழுது இருக்கிறேன். என்னுடைய தொழில் முன்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணோம், சர்வேராக இருந்தால் அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணோம். இப்போ ரெஸ்ட்டு. ஓகே. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறாப்புல, இங்கே இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி இங்கே வச்சிருக்கிறாப்புல, ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மக அதுவும் கம்ப்யூட்டர் கம்பெனி தான் வச்சிருக்காங்க. ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. என் பேர் ரோசரி தான். நான் ஒரு டீச்சராக வேலை பார்த்தேன். 98 வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் மகன்கிட்ட போக வேண்டியது இருந்துச்சு, அதனால ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். பையன் அமெரிக்காவில் ஃபேமிலியோட இருக்கு. என் பொண்ணுக்கு 2 பசங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி. 2வது பொண்ணு அப்பா அம்மாவுக்கு. எனக்கு 2 பையங்க. என் ஹஸ்பண்ட் அட்வொகேட்டு, மூத்தவன் செமினேரியனா, 2வது பையன் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காப்புல சைபர் செக்யூரிட்டியில். மகிழ்ச்சி. சரி, உங்களை பொறுத்தளவு இறையாட்சி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிறந்ததுலேருந்தே கோயில் அடுத்தாப்புல அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்திலே எங்கள் தாய் தப்பம் வளர்த்து விட்டாங்க. அதனால இறையாட்சிக்கு என் பெரிய கோட்டையிலேயே ஒரு பெரிய கோயிலை உண்டாக்கணும். இப்போ எல்லாம் அங்கே குடியிருந்தவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க. அது பெரிய அங்கே ஒரு 12-13 குடும்பம் பெருமனண்டாக இருந்துச்சு. முக்கியப்பட்டினம் பங்கை சேர்ந்தது. அங்கே இருந்து இப்போ எல்லாரும் வெளியேறிட்டாங்க. அதனால அந்த கோயிலை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு கோயில் கட்டினோம். அதில் அதிகமாக நான் செலவழித்து இது பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு கான்வெண்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க 5 லட்ச ரூபா நன்கொடை கொடுத்து சார்ல்ஸ் கான்வெண்ட்டை கொண்டாந்து அங்கே நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுபோக இங்கே மதுரை நகரில் ஞான ஒளிரும் பங்கில் ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணுது என்னென்ன காயினும். அதே மாதிரி ரயில்வே காலனி பங்கு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. இப்போ அதை நாங்கள் இந்த முதல் வெள்ளிக்கிழமை நவநாள் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து இப்போ அது ஜாம்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 4 வெள்ளிக்கிழமையும் நல்லா கூட்டம் வர்றதுக்கு ஆரம்ப காலமே நான் தான். அது ஃபாதர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஃபாதர் ஜேம்ஸ் பாலராஜ் இருக்கும் ஆரம்பித்தது. அதே மாதிரி பாஸ்டியர் பங்கு ஃபாதர் ஜெயராஜ் விஜியிருந்து வந்துக்கிறவர். அங்கேயே எல்லா கோயிலுக்கு என்ன காரியம்னாலும் நம்மளை தான் கேட்பாங்க. கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு 3 கோயிலுக்கும் கேக்கு வாங்கி கொடுப்பேன். சரிதாங்க. இப்போ நிறையா கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சிறுவயது வாழ்க்கை அப்படிங்கிறது, உங்களுடைய குடும்பம், அதெல்லாம் எப்படி இருந்தது? கடவுள் ஆசீர்வாதத்தில் எங்கள் குடும்பம் நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா காலத்தில் பெரிய கோட்டையிலே படித்தோம். அப்புறம் அது பிற்பாடு மிக்கேல்பட்டினம் போய் படித்தோம். அது பிற்பாடு திருச்சியில் எங்கள் அக்கா கல்யாணம்னா அங்கேயே படித்தது. அப்புறம் ஹைஸ்கூல் சென்ட் மேரிஸோட முடிச்சிட்டோம். முதல்ல முடித்த உடனே எனக்கு 18 வயசுலேயே சர்வேராக வேலை கிடச்சிருச்சு. அந்த வேலை பார்த்து அங்கங்கே இருந்துட்டு கடைசியில் மதுரைக்கு செட்டில் ஆனேன். செட்டில் ஆகும்போது அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எனக்கு அது கை கொடுத்துச்சு. அதனால தான் நான் முன்னேறி இப்போ பல கோயில்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்னால் முடியுது. இல்லாட்டா முடியாது. நான் ஒரு சாதாரண சர்வேராக இருந்தால் என்னால் அந்த இது செய்ய முடியாது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆமாம், இப்போ உங்களை பொறுத்தளவு இறையாட்சி அப்படின்னா என்ன, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் டெய்லி மாஸ் போகணும், அது எனக்கு முக்கியம். டெய்லி நிறையா ஜோமால சொல்லுவேன். அப்புறம் மாதா டிவியில் அந்த இது நற்கண்ணை ஆராதனைக்கு போய் உட்காந்து அதை பார்த்து முடிச்சுட்டேன். அப்புறம் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஜபத்தில் தான் இருப்பேன். ஜபம் சொல்லிட்டு 5:45 கிளம்பி மாஸ்க்கு போவேங்க. மாஸ் முடிஞ்சு திருப்பி அதுக்கப்புறம்
கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி இப்போ இந்த சோமனா போனதுலேருந்து சமையல் கால் வச்சதுனால திருப்பி ப்ரேயர் புக் எடுத்து வச்சு ஜெபம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஜெபம் சொல்லிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப எந்திரிச்ச உடனே எல்லா இடத்துலையும் திரி வச்சிருவேன். ஓகே. இங்கே இந்த இதில் அப்புறம் கோயிலில் போய் திரி எல்லா இடத்துலையும் ஏற்றுவேன். அது எனக்கு சிறு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணதுல இருந்தே பழக்கம். ஓ ஓகே ஓகே ஓகே. காலை அங்க இருந்து 5 வரைக்கெல்லாம் 5.5 மாசம் அப்ப 5 மணிக்கே கிளம்பி நடந்து இங்க வந்துருவேன். பத்தாயிரத்துல இருந்து முதல்ல கல்யாணம் பண்ணும்போது பத்தாயிரத்துல குடியிருந்தோம். அதாவது இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்க அம்மா அப்பா. எங்க அம்மா வந்து பயங்கர பக்தி, வெறும் பிரேயர் தான், மாஸ் கிடையாது. பச்சேரின்னு கிராமம், காலையிலயும் சரி சாயந்தரமும் சரி. எங்க ஊர் பெரிய கோட்டை, இவங்க ஊர் பச்சேரி. சரிங்கம்மா. இப்போ வந்து நீங்க வந்து வேற ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க, ஒரு கணவருடைய குடும்பத்துக்கு வரீங்க. அந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல அது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அதாவது இப்போ படித்தது எல்லாம் ஹோலி கிராஸில் படித்த ட்ரைனிங், பழனியில் ட்ரைனிங் படித்தேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு வந்ததுக்கப்புறமும் என் மாமியார் மாமனார் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் மாமியார் இந்த குடும்பத்தில் வந்து இவங்க வந்து 5ஆவது. ஆனால் மொத்தம் நான் என்னை கல்யாணம் பண்ணும்போது 7 பேர் இருந்தாங்க. அது எல்லாத்துலேயுமே நான் ஒத்துழைச்சு போயிடுவேன். நான் எதுவும் பேச மாட்டேன். மாமியார் மாமனார் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. மாமியாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் எதையும் கண்டுக்க மாட்டேன், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க இவங்க என்ன செய்யறாங்களோ அது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துருவேன். அதனால இவங்க அண்ணன் தம்பி எல்லாத்தையுமே நான் இங்க கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்தேன். ஓ ரொம்ப அற்புதம். நீங்க சொல்லுங்க, இறையாட்சி அப்படின்னா உங்களுடைய பார்வையில எதை சொல்லுவீங்க? பேரண்ட்ஸ்ல இருந்து எனக்குமே வந்து நானுமே வந்து அதாவது கண்டிப்பா ஒவ்வொரு இதுலயுமே கடவுளோட ஒன்றிச்சு, அதாவது கடவுளுக்கு பயந்து வாழ்ற வாழ்க்கை, அதாவது இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்றதுதான் அந்த மாதிரி. இப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, அதை பத்தி பகிர்ந்துக்கங்களேன். அதாவது முன்னால வந்து அதாவது என்னோட வயசு இப்போ 50 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. இதுக்கு முன்னால வந்து அதாவது நான் ரொம்ப நல்லா மாறிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க சொல்ற அந்த மன்னிக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ற தன்மை, அதாவது கிறிஸ்துவ வந்து பின்பற்றி வாழ்றது அப்படிங்கிறது பழக்கமா இது, அதாவது அதை தான் வந்து இது பண்ணிக்கிட்டாலுமே அந்த வார்த்தையை வாழ்வாக்குறதுக்கு எவ்வளோ வந்து கம்ப்ளீட்டா இன்னும் முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் வந்து நான் முயற்சி எடுத்து என்னோட லைஃப்ல கிறிஸ்துவுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுல வந்து முயற்சி எடுக்கிறேன். கிறிஸ்துவோட வேர்ச்சூஸ் அந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு ஒவ்வொரு இதுவும் ட்ரை பண்றேன். ஆனா வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அது முழுமையா வந்து என்னால வந்து பண்ண முடியறது இல்ல. ஆனா நானே என்னைய வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும்போது அட்லீஸ்ட் போன தடவையோட இந்த தடவை வந்து கொஞ்சம் பெட்டரா ஆயிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அது அநேகமா நான் நினைக்கிறது என்னோட ஃபீலிங் படி வந்து அன்டில் போற வரைக்கும் வந்து நமக்கு வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வந்து வந்துட்டே இருக்கணும். நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க, அதே நேரத்துல ரொம்ப உண்மையாவும் பேசுறீங்க. என்ன அப்படின்னா எல்லா மனிதர்களுமே வந்து முழுமையாக முடியாது. ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே மனிதனை முழுமையாக்குறதுக்காகத்தான். அப்போ வந்து அந்த அந்த நம்முடைய வாழ்க்கை என்பதே அதனுடைய ப்ராசஸ் தான். இன்னைக்கு நம்ம அப்பா பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப அழகா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆலயங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன், நம்முடைய திருச்சபை வளர்வதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படி இருக்க முடியுமா எல்லாராலையுமே அப்படின்னா முடியாது. ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். முதல்ல தொடக்கத்தில் யாரோ ஒருத்தர் பசி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் 5000 பேர் 10,000 பேர் அப்படிங்கிறது. அதனால் அப்படி தான் தொடங்குது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப அழகாக முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிறதே அதுவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ மதிப்பீடாக நான் பார்க்குறேன். உங்களுடைய குடும்பங்களில் இந்த மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கும் முனைக்கும் சின்ன சின்ன வருத்தங்கள் வரும். ஆனால் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அப்படி எப்படி சால்வ் பண்ணாங்களே முடிச்சுக்கிறோம். ஒரு நாள் கொஞ்சம் இருந்தாலும் மறுபடியும் சரி சமாதானம் ஆகி இருந்துக்கிறோம். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இதுகளில் வரல. அதே மாதிரி உங்களுடைய மனைவிகிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்த குணம் அப்படின்னா என்னத்த சொல்லுங்க? எல்லாமே பிடித்த குணம் தான். நமக்காக
நமக்காகவே ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு பாக்கியம் மாதிரி. நான் வெளியில் நேரில் சொல்லாட்டினாலும் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைத்தது நம்ம பெரிய பெரிய பாக்கியம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்னத்த சொல்லுவீங்க? இவங்க எல்லாத்தையும் நல்லா கவனிப்பாங்க. யாரு அதாவது ஏழை எளியவங்களுக்கு நல்லா செய்வாங்க. அதாவது யாரு ஒரு எறும்பு கூட கெடுதுன்னு நினைக்க மாட்டாங்க மனசுல. எல்லாத்தையுமே இதாக இது பண்ணிக்குவாங்க. அதனால எந்த எனக்கும் இல்லை. நான் எங்க என்ன சொல்றோம் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது இது நானே பார்த்துக்குவேன். அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்கு குடும்பத்துல ஏறக்குறைய வந்து பெரிய இது இருக்காது, ஏன்னா குறைவான நபர்கள், 2 நபர்கள், நம்மளுடைய குழந்தைகள் போயிடும். குறிப்பாக உங்களுடைய பங்குல, அதுவும் உங்களுடைய சர்வே அப்படிங்கும்போது அது பயங்கரமான டிபார்ட்மெண்ட்டு. அதுல நீங்க நெருக்கடியெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நேரத்துல எப்படி உணர்ந்திருக்கிறீங்க ஒரு கிறிஸ்தவரா? இல்லை சார், நெருக்கடி டிபார்ட்மெண்ட் மூலமாக எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது. வார்டுக்கு நல்லா நம்ம நினச்சதை நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம நினச்சதான் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஆளுங்க, அவங்களுக்கு நம்ம செய்ய சொல்லலாம். இப்போ நீங்கள் அங்கே சர்வே டிபார்ட்மெண்ட்டில் நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா லஞ்சம், இது போல பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக எப்படி பார்த்தீங்க, எப்படி எதிர்கொண்டீங்க? அந்த இதுக்கு சான்ஸே நமக்கு வரல. இது பிளாட் போட்டதுனால காசு இந்த வழியில் நமக்கு ரெகுலராக வந்துருச்சு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சிறு வயது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வாழ்க்கையை பார்க்குறீங்க, அதில் கிறிஸ்தவ மதிப்பீடுகள் எப்படி உணர்றீங்க? சிறு வயது வாழ்க்கை, அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களும் வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு சர்ச் இதுன்ற அந்த ஆக்டிவிட்டீஸ்ல இதா இருந்த மாதிரி எங்களுக்கும் வந்து எங்க அம்மா அப்பாட்ட இருந்து இன்னொன்னு எங்களோட அம்மாவோட அம்மா ஆச்சி அவங்க வந்து தான் வந்து நிறைய வளர்க்குது. ஏன்னா அம்மா ஸ்கூல்ல இருந்ததுனால, அதனால ரெகுலரா நானுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே டெய்லி மாஸ் அந்த மாதிரிலாம் வந்து 5th 4th இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் சேலஞ்சஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து என்ன அப்படின்னா, எங்க அப்பா அம்மா 2 பேருமே அப்ப வந்து ஒர்க் பண்ணது. அதாவது நாங்க அதாவது ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்லாம் அப்படி கிடையாது. இது வந்து முழுசா வந்து அப்பாவோட கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சதுதான். ஏன்னா அங்க எங்க அப்பாயி தாத்தா ஆச்சி தாத்தா யாருமே வந்து ரொம்ப வெல் ஆஃப் அப்படிலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவங்க எல்லாம் அம்மா எல்லாம் வந்து ஆர்ஃபனேஜ்ல தான் படிச்சு வளர்ந்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி, அதாவது டீச்சர்ஸ் ட்ரைனிங் அதுல படிக்கும்போது அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்றதுக்கு கூட வந்து காசு வந்து ரெகுலரா கிடைக்காது போல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் வந்து அப்ப அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க கிடையாது, அடுத்துதான். ஆனா வந்து அவங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவங்க 2 பேர்த்தோட ஃபேமிலிஸையுமே வந்து முன்னேற்றுறதுக்கு அவங்களால முடிஞ்சளவு உதவி பண்ணாங்க. அதுல இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. அப்பாவும் அம்மாவோட ஃபேமிலிக்கு, அம்மாவும் அப்பாவோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணதுல இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இதோட இருக்காங்கன்னா, இன்னைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த பேசிக் அந்த இதை கொடுத்தது வந்து அதாவது உடன் பிறந்தவங்களுக்கு 2 பேருமே வந்து நிறைய பண்ணி இது பண்ணிருப்பாங்க. இவனை எங்க அப்பா வந்து நாங்கெல்லாம் வந்து சின்ன வீட்டுலதான், அதாவது அனைவா எங்க அண்ணன் வந்து வாடகை வீட்டுலதான் பிறந்திருப்பாப்லன்னு நினைக்கிறேன். நான் பிறக்கும் போதுதான் வந்து சொந்த வீட்டுல பிறந்தனான்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸோட பினான்சியல் குரோத்தை வந்து எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. எடுத்த உடனே எல்லாம் நாங்க இல்ல, நாங்க எல்லாமே கஷ்டப்பட்டுதான் இந்த மாதிரி வந்து வந்திருக்கோம். அதை வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அது மாதிரி எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி வந்து எங்களை பத்தி ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க. இப்ப 4 பேர் டேபிள் உட்காந்து சாப்பிடுறோம்னா அடுத்தவங்களுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்ப அம்மா வந்து கேட்பாங்க, உங்க பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க இது பண்றது இல்ல அப்படின்னு. அப்ப அப்பா சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ நீங்க அம்மா அப்பாட்ட கத்துக்கிட்ட இறை மதிப்பீடுகள் அப்படின்னா எதை வந்து ஹைலைட் பண்ணுவீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா பிரேயர்ஸ் ஃபாதர். ஓகே. ஃபர்ஸ்ட் முதன்மை வந்து கடவுளுக்கு தான் இந்த வீட்டுல அப்படிங்கறதுல வந்து ஸ்ட்ராங்கா இது வந்து நான் எங்க அப்பா அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில சவால் அப்படின்னு எதுவும் நினைச்சிருக்கிறீங்களா? இது வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. கிறிஸ்தவ மாநாடு வந்து 1984 மதுரையில் போடணும்னு சொல்லிட்டு
தமிழ்நாடு பூரா முடிவு பண்ணி அப்போ வந்து அது தமிழ்நாடு கத்தோலிக்க சங்கமா தலைவர் வந்து ஜெயங்கொண்டத்தில் ஒரு வக்கீல், துணை செயலாளர் வந்து லால்குடியில் ஜோசப் பொண்ணு ஒருத்தர், பொருளாளர் கிடையாது. அப்போ அந்த மாநாடு நடத்தணும்னு எல்லா இதுகளும் இது பண்ணி ஏற்பாடு பண்ணி மதுரையில் மீட்டிங் போட்டாங்க. மதுரையில் தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி, வேறு மெட்ராஸில் நடத்த முடியாது, யாருமே நடத்துறதுக்கு எடுத்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால மதுரையில் நடத்த முடிவு பண்ணாங்க. அப்போ சென்ட் மேரிஸில் வச்சு அந்த கூட்டம் நடந்தப்போ அந்த மாநாட்டை பூரா எடுத்துறதுக்கு ஜோசப் ரெட்டியார்னு ஒருத்தர் தலைவர், அவர் தான் வக்கீல். ஏன்னா அந்த மாநாடு வந்து இப்படி நடக்குமா அப்படின்னு எல்லாரும் இது பண்ணாங்க. நாங்கள் போய் அப்போ எம்ஜிஆரை போய் பார்த்தோம், மாநாடு நடக்குதுமா. எங்களுடைய கோரிக்கை வந்து 2 கோரிக்கை. ஒன்று பிசி சலுகை, கிறிஸ்தவங்களுக்கு பிசி சலுகை கொடுக்கணும்னுங்கிறது, அது வந்து டெல்லி கவர்மெண்ட். இன்னொன்று இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செலவு கொடுக்கணுங்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அப்போ நாங்கள் டாக்டர் ரெக்ஸ் அப்படின்னு மெட்ராஸில் இருந்தார், அவர் தான் பெரிய ஆள், எம்ஜிஆருக்கு வேண்டிய ஆள். அப்போ நாங்கள் இந்த கத்தோலிக்க சங்கத்தில் உள்ள முக்கியமான ஆளுங்களும் தஞ்சாவூர் வந்து ஒரு டைசஸ் சாமியார் சேர்ந்து அந்த ஜோசப் ரெட்டியார் எல்லாரும் போய் சிஎம் எம்ஜிஆரை பார்க்க போயிருந்தோம். நாங்கள் எல்லாம் நுழைஞ்சோம். ஃபாதர் அவர் கச்சகப்பட்டி வந்தார் சாமியார். அவரை பார்த்த உடனே எம்ஜிஆர் அங்கே வந்து உட்கார்ந்தவர் எந்திரிச்சு வந்து கூப்பிட்டு கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சாரு. வச்சு அப்புறம் மாதிரி மாநாடு நடத்த போகிறோம், நீங்கள் வரணும் அப்படி இப்படின்னு போயிருந்தாங்க. அப்போ என்னால் வர முடியாது, நீங்கள் நடத்துக்க, நான் இது பண்ணேன். இப்போ நான் சொன்னேன், தலைவர் இது மாதிரி உங்கள் பேரை போட்டுக்கிறோம். சரி பேரை வேணால் போட்டுக்குங்க அப்படின்னா, அதே மாதிரி பேரை போட்டு அடித்து வால் போஸ்ட் அடித்து ஒட்டி சிறப்பாக நடத்தி. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் சிறப்பாக நடத்துங்க, நான் உங்களுக்கு அந்த பிசி சலுகை அறிவிக்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி டாக்டர் ரெக்ஸ்ன்னு சொன்னார், அவர் தான் வந்து இங்கே மாநாடு நடத்துனது. தமிழ்நாடு பூரா நான் வந்து போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பேராயர் இல்லத்தில் வால் போஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்து இது பண்ண சொன்னேன். எல்லாம் ஊட்டி போக நான் தான் போவேன், ஏன்னா மொத்த பேர் யாரும் போக முடியாது. அப்போ என்கிட்ட வந்து கார் இருந்துச்சு, ஆட்கள் இருந்தாங்க, ஆட்கள் பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. போய் எல்லா இடத்துக்கும் வந்து இது பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி மாநாடு பிரமாமா சிறப்பாக நடந்துச்சு. மாநாடு முடித்து பாராட்டி இது பண்ண உடனே ஏப்ரல் மேல மாநாடு நடந்துச்சு. செப்டம்பரில் பிசி அறிவிச்சிட்டாரு, எம்ஜிஆர் கொடுத்துட்டாரு. அற்புதம். அது பெரிய வெற்றி. இப்போ இவர் வந்து நிறைய பொது வெளியில இறங்கி மக்களுக்கு நல்ல பணிகளை செஞ்சிருக்காரு, திரு அவைக்கும் சரி மக்களுக்கும் சரி. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க இவர் மேல கோவப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு எப்படி நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறீங்க? சில சமயம் கோவப்படுவேன். முதல்ல வீட்டை ஒழுங்கா கவனிங்கன்னு சொல்லுவேன். வீட்டை முதல்ல எங்களை பாருங்க, அதுக்கு அவங்க அவ்வளவு ரொம்பலாம் அது இதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என் பிள்ளைங்க முக்கியம். என் பிள்ளைகளை வந்து நல்லா வளர்த்து அதுகளை ஒழுக்கம் படிப்பு எல்லாத்துலயுமே அதுகளை நான் தான் பார்த்துக்குவேன். எல்லாம் ஸ்கூல் டைம் எல்லாம் அது பக்கத்துலேயே உட்காந்து அதுக்கு பாடம் சொல்லி தர்றது எல்லாம். எங்கே ஸ்கூலுக்கு போகணுமா அதை இப்போ ஸ்கூலுக்கு போய் நான் ஸ்கூலுக்கு போய் வேலை பார்த்தாலும் வந்த உடனே அதுக்கு பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு 6 மணினா என் மகனையும் மகளும் உள்ளே இருக்கணும் வீட்டில், இல்லாட்டி இவங்க என்னை திட்டுவாங்க. அப்படி வச்சு பாடம்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளை 2 பேரையும் நல்லா வாழ்க்கையில் உயர்த்தணும்னு நினச்சேன். அது நல்லா முடிஞ்சிச்சு. இப்போ என் பேரங்களுக்கும் பேத்திகளுக்கும் நல்லா ப்ரேயர் பண்ணுறேன். என் பேரன்ஸ் நல்ல ஒரு ஃபாதரா வரணும். எனக்கு அது வந்து ரொம்ப எந்த நேரமும் எனக்கு அவனை நினைச்சுதான் கண்ணீரோட ஜெபம் செய்வேன் பேரனுக்கு. இதுக்கும் இந்த இது நல்லா படிச்சு நல்ல விதமா இது உடல் பலம் உள்ள பலம் கொஞ்சம் பயப்படுவான் எதுக்கு எடுத்தாலும். அதனால இது நல்ல உடல் உள்ள பலத்தோட இருந்து நல்லா படிச்சு வந்து இது லைஃப் இது எதிர்கால ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். என் பேத்திகளுக்கும் அமெரிக்காவில் இருக்கு 2 அதுகளுக்கும் தம்பி அவனை இன்னும் நான் மகன்னு சொல்ல மாட்டேன், தம்பின்னு தான் கூப்பிடுவேன். இதை பாப்பான்னு தான் இன்னும் சொல்லுவேன். அது பிள்ளைகளுக்கும் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன். சாண்ட்ரா என் தங்கச்சி பண்ண ஒன்று வளர்த்தேன், பிறந்ததுல இருந்தே கொண்டுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா வந்து
நாங்க 2 பேரும், நானே எங்க அண்ணனும் எங்க அம்மா அப்பாவோட இருந்ததை விட அதுதான் இவங்க கிட்ட கூட நாள் இருந்திருக்கு. ஏன்னா எனக்கும் ஏர்லியரா கல்யாணம் ஆயிடுச்சு. ம் அண்ணனுக்கு அவங்க வந்து எங்க அண்ணனும் வந்து 21 இயர்ஸ்ல சென்னை போயாச்சு, அதாவது ஒர்க்குக்கு. ம் அது வந்து 24 இயர்ஸ் வரைக்கும் பிறந்ததுல இருந்து இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ம். அதுக்கு 2 பையங்க. அவங்களுக்காகவும் இவங்க வந்து நிறைய, அதான் அந்த போட்டோல இருக்குது ஓகே. அங்க. ம். சொல்லுங்கப்பா, உங்களை பொறுத்தவரை இறையாட்சி அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இறையாட்சி வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரேயர் நிறைய பண்ணணும். ம் ப்ரேயர் பண்ணதே எனக்கு இப்போதான் வந்துச்சு. முன்னாடி நான் அவ்வளோ பக்தியா இல்லை, அது அம்மாக்கே தெரியும். முதல்ல வந்து போவேன் சர்ச்சுக்கு, ஒரு கடமையா போவேன். ம் அப்போ வந்து இப்போ அப்போ வந்து எனக்கு படிக்க மாட்டேன், படிப்புமே அப்போ சுத்த மோசம். இப்போதான் வந்து கொஞ்சம் ஆக்டிவா, அது வந்து ப்ரேயர் ப்ளஸ் கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க தான் ஸ்ட்ரென்த் வந்துச்சு. இப்போ இந்த பிஹெச்டி கோவிட் டைம்ல தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்துச்சு. இப்போ இந்த பிஹெச்டி பண்றதுமே வந்து ப்ரேயர்ல தான் ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு படிக்கவே தோணல எனக்கு. இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமா, அதுவே வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ப்ரேயர்ல தான் தோணுச்சு, நம்ம ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது. அது ஃபுல்லி ப்ரேயர்ஸ் தான். அது வெறுமனே அதை நான் எடுக்கல. நான் சொன்னேன், ஏன்னா எனக்கு முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பிஹெச்டி நான் பண்ணணும்ட்டு. எம்சிஏ முடிச்சுட்டு இவன் வந்து, அதாவது அதை இம்போஸ்லாம் பண்ணல, உனக்கு இஷ்டம்னா பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் இப்போ 2022 வரைக்கும் வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் 24 வரைக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு வந்து அவனே வந்து ஒரு நாள் வந்து கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட, நான் வந்து பிஹெச்டி பண்ணவா அப்படின்னு கேட்டான். பண்ணு, அது வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட் தான், உனக்கு எதுல எந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்ல. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பத்துல அந்த 10th 12th எல்லாம் he struggled a lot. ரொம்ப நல்லா படிக்கல, யாரும் மதிக்க மாட்டாங்க. இல்ல, உண்மையா தான் நான் சொல்றேன். அப்ப எல்லாருமே அசிங்கமா தான் பாப்பாங்க எல்லாருமே. இல்ல இங்க வீட்டுல இங்க இல்ல, வெளியில நான் சொல்றேன், நான் வெளியில. அப்புறம் அந்த யூஜி வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக வந்து எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை நான் வந்து உணர்ந்தேன். அந்த 10th 12th விட்டதை வந்து கடவுள் வந்து யூஜில எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை யூஜில அப்புறம் பிஜில. அப்ப வந்து அந்த சுத்தி இருக்கிறவங்க அசிங்கமா பார்த்தவங்க ஆச்சரியத்தோட பாக்குற மாதிரி ஆச்சு. அப்ப இது வந்து இந்த 2020க்கு மேல. வெரி குட். இப்போ உங்களோட லைஃப்ல நீங்க சவால் அப்படிங்கிறத எதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அதை எப்படி கடந்து வந்தீங்க? சவால்னு ஒண்ணு எனக்கு வந்து அந்த அகாடமிக்ஸ்ல ஒரு சவால் வந்துச்சு எனக்கு. எப்பனா வந்து நான் 11th படிக்கும்போது வந்து, அப்ப நான் வந்து அதியப்பன் அந்த ரோல தான் வந்துச்சு. 11th படிக்கும்போது வந்து அதியப்பனால படிச்சேன் நான். அந்த ஸ்கூல்ல வந்து அடிக்கடி இந்த ஓப்பன் ஃபோரம் அந்த இதெல்லாம் வந்து நிறைய வைப்பாங்க. அது இப்போ வரைக்குமே அது என்னை கொஞ்சம் பாதிச்சிச்சு. ஆனா அது இப்போ அவ்வளவா இப்போ இல்லை. அப்போ வந்து அந்த ஒரு தடவை வந்து என்ன ஆச்சுன்னா வந்து நான் மார்க்கை ஃபுல்லா வந்து மாத்தி சொல்லிட்டேன். நான் இப்போ ஒரு தடவை மார்க் வந்து உண்மையான மார்க் சொல்லாம, ஆனா இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே இல்லை. அப்ப நான் ஒரு பெரிய சவாலை நான் வந்து இது பண்ணேன். அந்த 2018 ஃபுல்லா வந்து பெரிய சவால் தான், அந்த 11th இருந்து இது வரைக்கும். உங்களுடைய நண்பர்கள்ட்ட இறையாட்சியின் மதிப்பீடுகளை எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி கடந்து வரீங்க? நண்பர்கள்ட்ட பொதுவா பேசுவேன். நான் பேசுவேன். ஸ்பிரிச்சுவலா நான் அப்படி பார்த்ததில்லை. நான் ஸ்பிரிச்சுவலா நான் இது பண்ணது. இப்போ என்ன அப்படின்னா, குறிப்பா மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், சமாதானமா இருக்கணும், பகிர்ந்து வாழணும், இதுதான் நம்ம இறையாட்சியின் மதிப்பீடுன்னு சொல்றோம். அது உங்களோட நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், அவங்க நண்பர்கள்ட்ட வந்து அந்த யூஜி படிக்கும் போது அதை நான் உணர்ந்தேன். அப்படிதான் வாழ ஆரம்பிச்சேன் நான். அந்த அப்ப பழசுல இருந்தப்ப நான் அப்படி வாழலை நான். ஆனா யூஜிக்கு வரும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது, ஹெல்ப் பண்றது, சண்டை வராம பாத்துக்குவோம், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா போறது, அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றது, அதுக்கப்புறம் ஒற்றுமையா இருக்கிறது, ஒன்னா நிக்கிறது, இது வந்து அப்ப பார்த்தோம். இப்ப நீங்க குடும்பத்துல கத்துக்கிட்ட நல்ல மதிப்பீடுகள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஜெபம் பண்றது, கோயிலுக்கு வந்து சர்ச்சுக்கு வந்து போறது, ஒரு வேலையை வந்து எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது, வேலையை கரெக்டா பொறுமையா பொறுப்பா செய்யறது, பொறுப்பு, மற்றவங்கள்ட்ட வந்து அன்பா பழகுறது, ஒரு மாதிரி கோபமா ரஃபா இல்லாம அன்பா பழகுறது, உதவி செய்யறது, செல்ஃபிஷா இல்லாம உதவி செய்யறது, இதெல்லாம் பார்த்துட்டோங்க.
இதெல்லாம் உங்களால சமூகத்துல சரியா பிரதிபலிக்க முடியுதா? இப்ப வீட்டுல கத்துக்கிறோம் நிறைய நல்ல மதிப்பீடுகளை, நண்பர்கள்ட்டையோ நம்ம ஆலயங்கள்லையோ இல்லை நீங்க பழகுற அந்த வட்டத்திலேயோ சரியா பகிர்ந்துக்க முடியுதா? நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சுச்சு. அது வந்து இந்த அதான் அந்த அந்த நண்பர்கள்ட்ட அது பகிர முடிஞ்சது. அந்த நான் சொன்ன மாதிரி உதவி பண்றது அது நண்பர்கள்ட்ட பகிர முடிஞ்சு. மற்றபடி இந்த சர்ச்சில் வந்து ஒரு அன்போட நான் பேசுறத உணர்ந்தேன். அது மாற்றம் வந்துச்சு சர்ச்சில் இது பண்ணும்போது. ஒவ்வொரு இடத்துல அது ஒவ்வொன்றா மாறுபட்டுருச்சு. நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க, விரும்புறீங்க? நல்ல கத்தோலிக்க குடும்பம் காலையிலையும் சாயங்காலமும் கோயிலுக்கு போகிறது வழி. கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டிலையாவது ஜெபம் சொல்லணும். பங்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பங்குச்சாமியாருடைய ஆலோசனைகளை கேட்டு, இல்லை நமக்கு பங்குச்சாமியார்கள் நல்ல ஆலோசனைகள் சொல்லி பங்கை புலப்படுத்துறது கிறிஸ்துவ மக்களோட ஒன்றிணைத்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அதை ஒன்றிணைத்து செயல்பட வேண்டியது. அடுத்து கிறிஸ்துவ நம்ம கோயிலில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்புறம் செயல்முறையில் கொண்டு வர்றதுக்கு வழி முயற்சி பண்ணுறது செஞ்சோம். உங்களை பொறுத்தளவு ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்றவங்களுக்கு நல்லா உதவி பண்ணணும் நம்மளால முடிஞ்ச அளவு. அதாவது உதவினா பண உதவிங்கிறது கிடையாது. இப்போ வந்து ஒரு வயசானவங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி. வயசான ஒரு அம்மா இருப்பாங்க, இங்க இதே தெருவில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை போய் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறது. சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்மளால முடிஞ்சளவு அதுல வந்து எந்த ஒரு அதாவது ஒழுக்கமின்மை, அதாவது இந்த சென்ஸ் எதுவும் கலந்துக்காம இது பண்றது அந்த மாதிரி இல்லாம ப்ரீஸ்க்கு நம்மளால முடிஞ்ச அளவு வந்து ஹெல்ப் பண்றது. வெறும் கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நான் சொல்றது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து மற்றவங்கள எவ்வளவு தூரத்துக்கு வந்து அது கிறிஸ்துவுக்குள்ள வந்து ஓகே, இப்போ ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட நடவடிக்கைகள் வந்து இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு அதுக்கு ட்ரையும் பண்றது. இதுதான் உண்மையிலேயே இன்னைக்கு உங்களை சந்தித்து உங்களது குடும்பத்தில் நீங்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை, உங்களது இறையாட்சியின் மதிப்பீடுகளை எப்படி பகிர்ந்து வாழ்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கலந்துரையாடல் செய்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான மாதா தொலைக்காட்சியின் சொந்தங்களே, திரு செபாஸ்டின் அவர்களை அவர்களது குடும்பத்தினரோடு கூட நாம் சந்தித்து நம்ம இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான பதிவை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தினருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுடைய இந்த இறையாட்சி பணி, மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்கிற இந்த பணி தொடர்ந்து நடக்கட்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த திரு செபாஸ்டின் மற்றும் அவருடைய குடும்பத்தினரையும் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிற எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு குடும்பத்தினரோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.